கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அடிப்பார். என்னது, கர்த்தர் அடிப்பாரா? ஆமாங்க, கர்த்தர் அடிப்பார். வாசிங்க, ஏசாயா புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 23 கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். தகப்பன் சித்தியாத புத்திரன் உண்டோ? அவர் நமக்கு தேவன் மாத்திரம் அல்லங்க, நல்ல தகப்பனும் கூட. தன் பிள்ளையை இஷ்டம் போல் போ என்று விட்டுவிடுகிற தேவன் இல்லை, கனித்து உணர்த்துகிற தேவன். கேட்கவில்லையா? பிறகு அடிப்பார். முதலில் அன்பாக சொல்வார், பிறகு கண்டிப்பார். இதற்கும் கேட்கவில்லை என்றால் தான் பிறகு ஆதையினால் அடிப்பார். இதற்கு மேலும் கேட்கவில்லை என்றால் முடிவில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நியாய தீர்ப்பு நடந்து நரக தண்டனையை அடைவார்கள். செப்பனியா 1:6 கர்த்தரை விட்டு பின் வாங்கிறவர்களையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் என்றார். செப்பனியா 1:15 18 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள், அவருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அந்த நாள் உக்கிரத்தின் நாள், இக்கட்டும் இடுக்கமான நாள், அதுவும் அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மம்பும் மந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கு உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமான எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடைக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகள் எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா?